சாட்டர்டே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு அண்ணா நீ வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பசங்க 2 பேர் வீட்டில் இருக்காங்கல்ல, ஸ்கூல் லீவுங்கனால. அதனால ஸோ அவங்களுக்கு லஞ்சாக நான் டொமேட்டோ ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டாச்சு. அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே ஒரு வெங்காயம் 2 தக்காளி கொஞ்சமாக ஸ்பைசஸ் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு அந்த எண்ணெயில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் டொமேட்டோ கட் பண்ணி வச்சதை சேர்த்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க விழுது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக பிரியாணி மசாலா, வரமிளகாய் தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உப்பு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க அரிசிக்கு தண்ணி அளந்து ஊற்றி வச்சிடலாம். இதில் 1/2 லெமன் மட்டும் புளிஞ்சு எடுத்திங்கன்னா சாப்பாடு வந்து குலையாமல் நல்லா கரெக்டான ஒரு பதத்தில் வரும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ் தான். இதில் அதிகமான ஸ்பைசஸ் நான் எதுவுமே போடலை. ஏன்னா அன்னி ப்ரெக்னென்சியில் இருக்கிறதுனால ஸ்பைசஸ் சாப்பிட்டா கொஞ்சம் எங்களுக்கு நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி நான் போடல. ரொம்ப மைல்டான ஸ்பைசஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் தான் நான் செஞ்சுருந்தேன். கிட்ஸ் 2 பேருமே ரொம்பவுமே ஹாப்பி. ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே செம்பருத்தி டீ வச்சுருந்தோம். நாங்கள் எப்போவுமே இந்த செம்பருத்தி டீ ரெகுலராகவே குடிப்போம். ஆனால் ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட் தான். நல்லா வெயிட் லாஸ் ஆகும். மார்னிங் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் குடித்தோம்னா. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீ எப்படி போடணுங்கிற ப்ரீஃப் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.